பிரேமலு இது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தமிழ்ல பண்ணி இப்போ நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்ட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் தமிழ் ஆடியன்ஸ்ட்டு இருக்கு. தமிழ் டப்னாலே கொஞ்சம் டப்பிங் முன்ன பின்ன இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பர்ஃபெக்டாவே டப் பண்ணியிருந்தாங்க. அதனால தமிழ் வருஷன் நீங்க தாராளமாவே பார்க்கலாம். ஸ்டோரி வந்து ஒரு வழக்கமான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி தான். இது வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கும், சேட் எண்டிங் இருக்கும், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான். அதுல எந்த எண்டிங் சொல்லிட்டு நீங்க படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டோரியில் அவங்க பெருசாக எதுவும் பண்ணல. ஸ்டோரி வந்து ஒரு 20% நல்லா பார்த்துட்டு ஸ்கிரீன் பிளேல 80% ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கும் காரணமே. அதுவுமே எல்லாமே நீங்க எந்த கதையை எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டோரி வந்து கொஞ்சம் தான். அது நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி அவுட்புட் கொண்டு வரீங்க, அதுல அந்த படத்துடைய சக்சஸே அடங்கியிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே நம்மள ரொம்ப எங்கேஜாக வச்சிருந்தாங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் போக போக நம்மளே அட்டாச் ஆகி அந்த டோனுக்கு அந்த படத்துடைய பேட்டருக்கு நம்மளே செட் ஆகிடுறோம். அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். அதனால எந்த வகையிலுமே பெருசா போர் அடிக்கல. தமிழ் டப்ல சாங்ஸ் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது வேணா நீங்க மலையாளத்துல பாத்துக்கலாம். சாங்ஸ் டப் பண்ணதா அப்படியே தெரியுது. மற்றபடி பார்க்கும்போது ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு வழக்கமான ஸ்டோரி தான் நம்ம தனுஷ் சார் நடிச்ச வேலையில்லா பட்டதாரியுமே. ஆனா அந்த படத்தை அவர் எப்படி கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் தான் இது வந்து வழக்கமான ஒரு ஸ்டோரி தான். பட் அது ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. நடிகைகள் தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே நம்ம தமிழ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். லவ் டுடேங்கிற மூவி வந்து பிரதீப்பும் யுவானாவும் நம்ம எத்தனை படத்துல பார்த்துருப்போம். இதை பார்த்து லவ் டுடேக்கு முன்னாடி அவங்க படம் நடிச்ச 10 படமா பார்த்துட்டு வந்தோம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. டைரக்டாவே அவங்க படம் போய் பார்த்தோம். ஒரு புது நடிகர்கள் பார்க்குற ஃபீல் நம்ம தரல, பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இதுவுமே வந்து அந்த கதைக்கு இவங்க பர்ஃபெக்டான ஆளுங்கன்னு தேர்ந்தெடுத்து எடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ். இந்த படத்துக்கு இவங்களை விட்டா வேற யாரும் இந்த கேரக்டர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அவங்க கேரக்டர். அது வந்து ரொம்பவே படத்துக்கு கூடுதல் பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு 2 எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம் படம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீக்கெண்டை ரொம்ப சைலண்டா ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரேமலு உங்களுக்கான மூவி தான். என்னுடைய ரேட்டிங் எப்படி பாத்தீங்கன்னா 5க்கு ஒரு 4.2 தரலாம். கொஞ்சம் இந்த டப்பிங்ல சாங்ஸ் அப்படி எப்படிதான் இருக்கும். மற்றபடி ரொம்ப நீட்டா டப் பண்ணியிருந்தாங்க. மூவியும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நான் இவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படி இப்படின்னா நினைச்சிட்டு போனேன். பட் ஓகே தாங்க, கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து தான்.